உங்களுடைய நன்மைகளை சூறையாடினது போல நீங்கள் ஏங்கிக் கொண்டு எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியம் என்ற நன்மை கிடைக்காதா, என் வாழ்க்கையில் ஐயோ ஒரு வேலை என்ற நன்மை எனக்கு கிடைக்காதா, ஒரு சுகம் என்ற நன்மை எனக்கு கிடைக்காதா, இப்படி நீங்கள் பல விதங்களில் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஒரு வீடு எனக்கு கிடைக்காதா, வாடகை வீட்டில் இருந்து நான் வேதனைப்படுகிறேனே, என்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு விடிவு வரும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் அவர் போதுமானவர். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் நன்மை செய்கிற தெய்வம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நாம் அனுபவிக்கும்படிக்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நன்மையை தந்துவிட்டு ஒரு இடத்துல முள்ள தந்து வேதனைப்படுத்த மாட்டார் ஐயா. நன்மையை தந்து அதை அனுபவிக்கவும் பாக்கியத்தையும் தருவார்.